السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا முல்கல்லிப் குலூப் சபித் கல்வி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை பெறச் செய்வாயாக. ஆமீன். இஸ்லாமிய மார்க்கம் மனிதனை ஒரு சில குறிப்பிட்ட வரையறைகளுக்கு உட்பட்டு தன் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டுமென கட்டளையிடுகிறது. இஸ்லாத்தின் இந்த நிபந்தனைகளால் மனிதன் சில நேரங்களில் இன்னல்களுக்கு ஆளாக நேரிடலாம். ஆனால் இந்த நிபந்தனைகளை ஆழமாக சிந்தித்தால் அதில் மனித குலத்திற்கு சிறப்பான வாழ்வு இருப்பதை விளங்கலாம். இப்படி இஸ்லாம் விதிக்கும் கட்டுப்பாடுகளை பேணி அதனால் ஏற்படும் இன்பத் துன்பங்களை ஏற்று நடப்பவர்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வாழ்விற்கு பிறகு உள்ள மறுமை வாழ்க்கையில் மிக சிறப்பான நிலையை ஏற்படுத்தி தருவதாக வாக்களித்திருக்கான். அப்போ இதை பற்றி அல்லாஹ் தன்னோட திருமறையில் கூறுறான். அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் 13வது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். இவை அல்லாஹ்வின் வரையறைகளாகும். எவர் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களை சுவனபதிகளில் பிரவேசிக்க செய்வான். அதன் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அங்கே என்றென்றும் இருப்பார்கள். இது மகத்தான வெற்றியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் இந்த வசனத்தில் அழகான முறையில் சொல்லி காமிச்சிட்டான். அந்த வாழ்க்கையில் கிடைக்கும் இன்பத்தையும் சுகத்தையும் வசதியையும் ஆடம்பரத்தையும் ஒருவன் தெரிந்து கொண்டால் இவ்வுலக வாழ்க்கையை முற்றிலும் நிராகரித்து மறுமை வாழ்க்கைக்காக தன்னை ஆயத்தமாக்கி கொள்வான். அந்த அளவிற்கு அவ்வாழ்க்கை சிறப்புள்ளதாக அமைந்திருக்கும். அவ்வாழ்க்கையின் வசதி, இன்பம், சுகம், ஆடம்பரம் ஆகியவற்றை பற்றி அல்லாஹ்வும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதான் இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய தலைப்பு சொர்க்கம். இதை பற்றி தான் அல்லாஹ்வும் நம்முடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். மறுமை இன்பம். மறுமை வாழ்வே நிரந்தரமானது. தூயவர்கள் சொர்க்கத்தையும் தீயவர்கள் நரகத்தையும் பெற்று மறுமையில் வாழ்வார். அவ்வாழ்வை பற்றி அல்லாஹ்வும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நற்செய்தியும் அச்சமூட்டி எச்சரிக்கையும் வழங்கியுள்ளனர். அல்லாஹ் தன்னோட திருமறையில் கூறியிருக்க ஒரு வசனம் 20வது அத்தியாயம் 76வது வசனத்தில், என்றென்றும் நிலைத்திருக்கும் சோனபதிகள் உண்டு. அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் என்றென்றும் வசிப்பர். இதுவே பாவங்களை நீக்கி தூய்மையானவர்களுக்கான கூலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். இன்னும் அடுத்த வசனத்தில் 9வது அத்தியாயம் 72வது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும் சோனபதிகள் உண்டு என்று அல்லாஹ் வாக்களித்துள்ளான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் என்றென்றும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். மறுமை நாளில் மரணம் வெள்ளை நிற ஆட்டின் வடிவத்தில் கொண்டு வரப்படும். அப்போது அழைக்கக்கூடிய அழைப்பாளர் சுவனவாசிகளே என்று அழைப்பார். அப்போது அவர்கள் தமது கழுத்தை நீட்டி பார்ப்பார்கள். இது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று அந்த அழைப்பாளர் கேட்பார். ஆம், இது மரணம் என்று பதிலளிப்பார்கள். இந்நிகழ்ச்சியை சுவனவாதிகள் அனைவரும் பார்ப்பார்கள். பிறகு நரகவாசிகளே என்று அழைப்பார். நரகவாசிகள் தமது கழுத்தை நீட்டி பார்ப்பார்கள். அப்போது இது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பார். ஆம், இது மரணம் என்று அவர்கள் கூறுவார்கள். இந்த நிகழ்ச்சியை நரகவாசிகள் அனைவரும் காண்பார். பிறகு அவ்வழைப்பாளர், சுவனவாசிகளை நிரந்தரமாக இருப்பீர்கள், மரணம் என்பதே கிடையாது. நரகவாசிகளே நிரந்தரமாக இருப்பீர்கள், மரணம் என்பதே கிடையாது என்று கூறுவார் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழ்காணும் வசனத்தை ஓதி காட்டினார்கள். நபியே, தீர்ப்பு அளிக்கப்பட்டு கை சேதப்படக்கூடிய அந்த நாளை குறித்து நீர் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. என்றும் அவர்கள் அதை பற்றி கவலைப்படாதவர்களாகவும் நம்பாதவர்களாகவும் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் 19வது அத்தியாயம் 39வது வசனத்தை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டியிருக்கிறார்கள். புகாரி, முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ். சுபஹான் அல்லாஹ். மறுமை இன்பம் அப்படின்றது அல்லாஹு தாலா நமக்கு எந்த அளவுக்கு வச்சுருக்கான் அப்படின்றத தன்னோட திருமறையில் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு அருமையான முறையில் நமக்கு விளக்கி காமிச்சு. அடுத்தது வரவேற்பு. மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு மனிதனுடைய வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிரந்தரமான சுவனத்திற்கு செல்ல பாக்கியம் அடைந்த நல்லவர்களை வரவேற்பதற்கு சிலர் நிர்ணயிக்கப்பட்டு அவர்கள் அங்கு வாழ்த்து செய்தி கூறி வரவேற்பார்கள். சொர்க்கம் பல வாயில்களுடன் திகழும். அதன் கதவை முதலில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தட்டுவார்கள். ஒவ்வொரு வாயில் வழியாகவும் ஒவ்வொரு பிரிவினர் நுழைவார்கள். கேள்வி கணக்கின்றி வருவோர் வலப்புற கதவு வழியாக நுழைவார்.
இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், யார் இறைவனிடம் பயபக்தியுடன் நடந்து கொண்டார்களோ அவர்கள் கூட்டம் கூட்டமாக சுவனத்தின் பால் கொண்டு வரப்படுவார்கள். அங்கு அவர்கள் வந்ததும் அதன் வாசல்கள் திறக்கப்படும். அப்போது அதன் காவலர்கள் அவர்களை நோக்கி, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், நீங்கள் மனம் பெற்றவர்கள், எனவே அதில் பிரவேசியுங்கள், என்றென்றும் தங்கிவிடுங்கள் என்று கூறுவார்கள். இந்த வசனம் 39வது அத்தியாயம் 73வது வசனத்தில் கூறப்படுகிறது. அல்லாஹ்வின் இப்பேரருளை கண்ட சுவனவாசிகள் கீழ்காணுமாறு புகழ்வார்கள். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. அவன் தன் வாக்குறுதியை எங்களுக்கு உண்மையாக்கி வைத்து சொர்க்கத்தில் நாம் விரும்பும் இடம் எல்லாம் தங்கிக் கொள்ள இப்பூமியை எங்களுக்கு உரிமையாக்கி வைத்தான் என்று கூறுவார்கள். இந்த வசனம் 39வது அத்தியாயம் 74வது வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது. சுவனத்தின் முதலில் செல்பவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு முன் எவரும் அங்கு நுழைய முடியாது. சுவனத்தின் கதவுகளின் அகலம் மிகவும் பிரம்மாண்டமாக பெரிதாக இருக்கும். சுவனத்தின் கதவை முதலில் தட்டக்கூடியவனாக நானே இருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மறுமை நாளில் சுவனத்தின் வாசலுக்கு நான் வந்து கதவை திறக்கும்படி கூறுவேன். அப்போது அங்குள்ள காவலாளி, நீர் யார் என்று கேட்பார். முஹம்மத் என்று கூறுவேன். அதற்கு அவர், உமக்கு முன் எவரும் திறக்கக்கூடாது என்றே கட்டளையிடப்பட்டுள்ளது என்று கூறுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஹம்மதே, நீரும் உம்முடைய சமுதாயத்தில் யாருக்கு கேள்வி கணக்கு இல்லையோ அவர்களும் வலதுபுற கதவின் வழியே நுழையுங்கள். இவர்கள் மற்ற வாசலின் பக்கம் நுழையும் ஏனைய மக்களுடன் இணைந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுவான். முகமதுடைய ஆத்மா எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக சுவனத்தின் வாசலின் அகலம் மக்கா ஹிஜ்ராவிற்கு இடைப்பட்ட தூரமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுவனத்தின் பல வாயில்கள் இருக்கும். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வகையான கூட்டத்தினர் நுழைவார்கள். எல்லா வாயில்கள் வழியாகவும் வாருங்கள் என்று அழைக்கப்படும் மிக சிறந்த நல்லவர்களும் இருப்பார்கள். தம் பொருளிலிருந்து யார் அல்லாஹ்வின் வழியில் 2 முறை செலவு செய்தாரோ அவர் சுவனத்தின் பல வாயில்களிலிருந்து அழைக்கப்படுவார். சுவனத்தின் பல வாயில்கள் உள்ளன. எவர் தொழுகையாளியாக இருப்பாரோ அவர் தொழுகை என்ற வாயிலிலிருந்து அழைக்கப்படுவார். எவர் தர்மம் செய்தவராக இருப்பாரோ அவர் சதக்கா என்ற வாயிலிலிருந்து அழைக்கப்படுவார். எவர் ஜிஹாத் செய்தவராக இருப்பாரோ அவர் ஜிஹாத் என்ற வாயிலிலிருந்து அழைக்கப்படுவார். எவர் நோன்பாளியாக இருப்பாரோ அவர் ரையான் என்ற வாயிலிலிருந்து அழைக்கப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எந்த வாயிலிருந்து யார் அழைக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, ஏனெனில் எங்கிருந்து அழைக்கப்பட்டாலும் சேரு இடம் சுவனம்தானே, எனினும் ஒருவர் எல்லா வாயில்களிலிருந்தும் அழைக்கப்படுவாரா என்று கேட்டார்கள். ஆம், அப்படிப்பட்டவர்களில் நீரும் ஒருவராய் இருப்பீர் என்று நம்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுவனத்தில் நுழையும் ஒவ்வொரு கூட்டத்தினரும் தாம் செய்த அமல்களின் அடிப்படையில் பிரகாசமான ஒளியை பெற்றவர்களை போன்ற தோற்றத்தில் நுழைவார்கள். 14ஆம் நாள் சந்திரனை போன்ற தோற்றத்தில் சுவனத்தில் முதல் கூட்டத்தினர் நுழைவார்கள். அதற்கு பிறகு வருபவர்கள் வானத்தில் மிக பிரகாசமாக இருக்கும் துர்ரி என்ற நட்சத்திரத்தை விட அதிக பிரகாசமான தோற்றத்தில் நுழைவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுவனத்தில் நுழையும் இந்த நல்லவர்கள் அங்கு பெரிய அதிசயத்தை காண்பார்கள். அங்கு இவர்கள் கேட்டிராத, பார்த்திராத, கற்பனை கூட செய்திராத பலவற்றை காண்பார்கள். இதை பற்றி அல்லாஹ் தன்னோட திருமறையில் 32வது அத்தியாயம் 17வது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். அவர்கள் செய்த நல்ல செயல்களுக்கு கூலியாக மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண் குளிர்ச்சியை, மறுமையின் பேர் இன்பத்தை எந்த ஒரு ஆத்மாவும் அறிந்து கொள்ள முடியாது. என்னுடைய நல்லடியார்களுக்காக எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனித உள்ளமும் கற்பனை செய்திராதவற்றை நான் தயார் செய்து வைத்துள்ளேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுவனத்தின் சிறப்பை பற்றி அன்னலார் அவர்கள் குறிப்பிடும்போது, சுவனத்தில் ஒரு சாட்டை இடம் கிடைப்பது உலகத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் விட சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பட்டாலான ஒரு ஜிப்பா அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டாடை அணிவதை தடுத்தார்கள். மக்கள் அந்த ஜுப்பாவின் அழகை கண்டு வியந்தனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தில் சாத் இப்னு முஆத் அவர்களுக்கு கொடுக்கப்படும் கைக்குட்டை இதைவிட மிக அழகானதாக இருக்கும் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை, எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை, எப்படிப்பட்ட ஒரு நமக்கு ஒரு பரிசை அல்லாஹு தாலா மறுமையில் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, மறுமையில் இன்பம் அப்படின்ற ஒரு தலைப்பின் மூலயமா நம்ம இப்போ குர்ஆன் வசனத்தையும் நபி பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் படியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற தலைப்பு சுவனத்தின் படித்தரங்கள். சுவனத்தின் படித்தரங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்கலாம். நல்லடியார்கள் நுழையும் சுவனத்தில் பல படித்தரங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் மற்றதை விட பன்மடங்கு உயர்ந்ததாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக நல்லறங்கள் புரிந்தவர்கள் உயர்ந்த சுவனத்திலும், குறைந்த நல்லறங்கள் புரிந்தவர்கள் அடுத்த நிலையில் உள்ள சுவனத்திலும் இருப்பார்கள். எனினும் குறைந்த படித்தரம் உள்ள சுவனம் கூட மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும்.
சுவனத்தில் 100 படித்தரங்கள் உள்ளன. ஒவ்வொரு படித்தரத்திற்கு மத்தியிலும் வானம் பூமிக்கு இடைப்பட்ட அளவு அந்தஸ்தில் வித்தியாசம் இருக்கும். அவற்றில் உயர்வானது ஃபிர்தௌஸ் என்ற சுவனமாகும். மேலும் மத்தியில் இருப்பதும் ஃபிர்தௌஸ் என்ற சுவனமே ஆகும். நிச்சயமாக ஹர்ஷ் ஃபிர்தௌஸிற்கு மேலேதான் இருக்கிறது. அதிலிருந்து தான் சுவனத்தின் ஆறுகள் ஓடுகின்றன. நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்பதாய் இருந்தால் ஃபிர்தௌஸையே கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸில் நபி பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிச்சிருக்காங்க. நம்ம எப்போ கேட்கும் போதே மனிதர்களாகிய நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய லட்சியம் எல்லாமே என்னது? மறுமை அப்படின்ற உலகத்தில் நம்ம எல்லாருமே விரும்பக்கூடிய ஒன்று சொர்க்கம் மட்டும்தான். அந்த சொர்க்கத்திலையும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தையே கேட்கணும்? உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவோமாக அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மானிடம் நம்ம கையேந்தி துவா செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இதை தான் நம்முடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அடுத்தது, சுவனத்தில் 100 படித்தரங்கள் உள்ளன. இரண்டிற்கும் மத்தியில் 100 வருட வித்தியாசம் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹான் அல்லாஹ். சுவனத்தில் 100 படித்தரங்கள் உள்ளன. அவற்றில் உள்ள ஒன்றில் உலகத்தில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் விசாலமானதாகவே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுவனத்தில் குறைந்தபட்ச மதிப்புள்ள ஒருவருக்கு விரும்பு என்று சொல்லப்படும். அவர் நினைத்ததை செய்யலாம் விரும்புவார். பிறகு நீ விரும்பி விட்டாயா என்று கேட்கப்படும். ஆம் என்று பதில் சொல்வார். அப்போது உனக்கு நீ விரும்பியதும் அதை போன்ற இன்னொன்றும் கிடைக்கும் என்று சொல்லப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். சுவனத்துடைய படித்தரங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கான் அப்படின்றத நம்ம இந்த ஹதீஸின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த அளவுக்கு அந்த சுவனத்தோட படித்தரங்கள் ஒன்று கேட்கும் போது எவ்வளோ விசாலமானதாக எவ்வளோ பிரம்மாண்டதான அல்லாஹு தாலா ஆக்கி வச்சிருக்கான் அப்படின்றத கேட்கும் போதே நமக்கு அப்படியே புல்லரிக்குது. அந்த அளவுக்கு தான் இந்த சுவனத்தினோட படித்தரங்கள் இருக்குது. அடுத்தது, சுவனத்துடைய மாளிகை எப்படி இருக்கும் அப்படின்றத அல்லாஹ் தன்னோட திருமறையில் எப்படி சொல்லி காமிக்கிறான் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். இவ்வுலகத்தில் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு முழுக்க கட்டுப்பட்டு நடந்த நல்ல உள்ளங்களுக்கு மாபெரும் மாளிகையை அல்லாஹ் உருவாக்கியுள்ளான். அவற்றின் செங்கல் தங்கம் வெள்ளியால் ஆனதாக இருக்கும். அவற்றின் கலவை மனம் கமழும் கஸ்தூரியாலும் கற்கள் முத்து மாணிக்கத்தாலும் இருக்கும். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு மாளிகையை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சுருக்கான் அப்படின்றாங்க. இங்கே நம்ம எல்லாரும் எல்லாம் சிமெண்ட்டு, மண், செங்கல் இதை வச்சு தான் நம்ம வீடு கட்டுவோம் இல்லையா? ஆனால் அங்கே இருக்க மாளிகை, சொர்க்கத்தில் உள்ள மாளிகை எப்படி இருக்கும்? தங்கம் வெள்ளியானதாக இருக்கும். அவற்றினுடைய கலவை, அதாவது சிமெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கும்? மனம் கமழும் கஸ்தூரி வாசம் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்களை, எந்த மாதிரி கற்களை வச்சு அல்லாஹ் கட்டுறான்? முத்து மாணிக்கத்தாலான கற்களை கொண்டு அங்கே ஏற்படுத்தப்பட்ட சொர்க்க மாளிகை இருக்கும் அப்படின்றான். இங்கே நம்ம சாதாரணமாக நம்மளுடைய வீட்டை விட, சிமெண்ட்டு கல் வச்சு இந்த வீட்டை விட நம்ம ஒரு கொஞ்சமாக கண்ணாடி வச்சு வீடு, அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரம்மாண்டமான இன்டீரியர் ஒர்க் அதெல்லாம் பார்த்தாலே நம்ம வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வீடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியப்படுவோம். ஆனால் அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை எதை வச்சு கட்டியிருக்கான் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம அந்த மாளிகையை அடையணுன்னு தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி அல்லாஹ் தன்னோட திருமறையில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். பொறுமையுடன் இருந்த காரணத்தால் இவர்களுக்கு சுவனபதியில் உன்னதமான மாளிகை நற்கூலியாக அளிக்கப்படும். வாழ்த்தும் சலாமும் கொண்டு அவர்கள் எதிர்கொண்டு அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் தன்னோட திருமறையில் 25வது அத்தியாயத்தில் 75வது வசனத்தில் இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்கிறான்? எந்த காரணத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு மாளிகையை அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் அவங்களுக்கு கொடுக்குறான்னா, பொறுமையுடன் இருந்த காரணத்தினால். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு உன்னதமான முக்கியமான ஒரு பண்பு. ஆனால் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த பொறுமையை நம்ம இழந்துடுறோம். டக்குன்னு சின்னதாக சாதாரணமாக ஒரு விஷயம் நடந்தால் கூட நம்ம அந்த இடத்துல பொறுமை காக்கிறது கிடையாது. ஆனால் அல்லாஹு தாலாவும் சரி, நம்ம நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, பொறுமையாக இருந்தால் இந்த சிறப்பு இருக்குது அப்படின்றத நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. இங்கே இப்படிப்பட்ட ஒரு மாளிகை நமக்கு இப்போ கேட்கும்போது எவ்வளோ இருந்துச்சு. அல்லாஹ் நான் அவற்றின் செங்கல் தங்கம் வெள்ளியாக இருக்கும். அவருடைய கலவை, அந்த சிமெண்ட் கலவை மனம் வீசும் கஸ்தூரி மனமாக இருக்கும். அதோடைய கற்கள் முத்து மாணிக்கம் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் எந்த காரணத்தினால அல்லாஹ் அந்த மாளிகையை கொடுக்குறான்? பொறுமை. அதாவது பொறுமையை யார் மேற்கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்லுள்ளவங்களுக்கு சொர்க்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாளிகையை ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருமே பொறுமையை காக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த பொறுமையை தான் நம்ம கை கொள்ளணும். பொறுமையை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நிச்சயமாக இன்னல்லாஹ மா சாபிரின், நிச்சயமாக அல்லாஹு தாலா பொறுமையாளர்களுடன் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் தன்னோட திருமறையில் 2வது அத்தியாயத்தில் 153வது வசனத்துலையும் இதை பற்றி தான் நமக்கு சொல்லி காமிக்கிறான். இன்னும் நீங்கள் எதை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுங்களும் வல்ல ரஹ்மான் தன்னோட திருமறையில் சொல்லி காமிக்கிறான். தொழுகை மற்றும் பொறுமையின் மூலம் தான் நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
அப்போ இன்ஷால்லா நம்ம அனைவருமே பொறுமையாக இருந்து சொர்க்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாளிகையை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு அருள்வானாக. ஆமீன். எவர்கள் ஈமான் கொண்டு நல்லறங்கள் புரிகிறார்களோ அவர்களை சதா கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதியிலுள்ள உயர்ந்த மாளிகைகளில் நிச்சயமாக நாம் அமர்த்துவோம். அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இவ்வாறாக நற்செயல்கள் புரிவோரின் கூலியும் பாக்கியம் மிக்கதாகவே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் 29வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் இவ்வாறு அழகான முறையில் சொல்லிட்டான். இதை பற்றி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் ஒரு ஹதீஸை பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதரே, சுவனத்தின் கட்டட அமைப்பை பற்றி எங்களுக்கு தெரிவியுங்கள் என்று கேட்போம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், செங்கல் தங்கம் வெள்ளியால் ஆனது, அதன் கலவை மனம் கமழும் கஸ்தூரியால் ஆனது, கட்ட பயன்படும் சிறு கற்கள் முத்து மற்றும் மாணிக்கத்தால் ஆனது, அவற்றின் மண் குங்கும பூவால் ஆனது. எவர்கள் அம்மாளிகையில் நுழைவார்களோ அவர்கள் அருள் பெற்றவர்களாக இருப்பார்கள், கை சேதப்பட மாட்டார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள், மரணிக்க மாட்டார்கள், அவர்கள் ஆடை கிழியாது, அவர்களின் நிலைமையும் மாறாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை, எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹு தாலா மறுமையில் சொர்க்க மாளிகையில் ஏற்படுத்தியிருக்கான். அதனுடைய மாளிகை எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு கேட்கும் போதே நமக்கு அவ்வளோ பெரிய, அதை நினச்சி கூட நம்மளால் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு சூப்பராக அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வச்சுருக்கான். சுவனத்தில் ஒரு கண்ணாடி மாளிகை உண்டு. அதன் வெளிப்புறத்திலிருந்து உள்புறத்தையும் உள்புறத்திலிருந்து வெளிப்புறத்தையும் காணலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, ஒரு கிராமவாசி, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாளிகை எவருக்காக உருவாக்கப்பட்டுள்ளது என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவர் தூய்மையான வார்த்தை பேசினாரோ, ஏழைகளுக்கு உணவளித்தாரோ, மக்கள் உறங்கும் நேரத்தில் தொழுதாரோ அவருக்கு தான் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு மாளிகை அல்லாஹு தாலா இந்த 3 பேருக்கு அல்லாஹ் வச்சிருக்கான் அப்படின்றாங்க. யார் யாருக்கு? யார் தூய்மையான வார்த்தை பேசுகிறாரோ, யார் தேவையில்லாத பேச்சு, அநாகரிகமான பேச்சு, கெட்ட பேச்சு இதெல்லாம் பேசாமல் தூய்மையான வார்த்தை யார் பேசுகிறாங்களோ, ஏழைகளுக்கு யார் சாப்பாடுக்கு உணவளிக்கிறாங்களோ, மக்கள் உறங்கும் நேரத்தில் யார் தொழுகிறாங்க, அதாவது தஹஜ்ஜத் யார் தொழுகிறாங்களோ அவர்களுக்காக அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு மாளிகையை சித்தப்படுத்தி வைத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. சுவனத்தின் கூடாரம் முத்தால் ஆனதாகும். அதன் உயரம் 30 மைல் தொலைவாகும். அவற்றின் ஒவ்வொரு மூலையிலும் முஃமினுக்கு ஒரு மனைவி இருப்பாள். அவள் இன்னொரு மூலையில் உள்ள மற்ற மனைவிமார்களை பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு நீளமானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுவனத்தில் மாளிகையை பெற்றவர்கள் தமக்கு மேலுள்ளவர்களை கிழக்கு அல்லது மேற்கின் அடிவானத்தில் தங்கியிருக்கும் துர்ரி என்ற பிரகாசமான நட்சத்திரத்தை பார்ப்பது போன்று காண்பார்கள். ஒருவர் மற்றவரை விட சிறந்தவராக இருப்பதே இதற்கு காரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, அல்லாஹ்வின் தூதரே, இது நபிமார்களின் இடமா? இதை வேறு எவரும் அடைய முடியாதா என்று தோழர்கள் கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நபிமார்களை உண்மைப்படுத்திய மனிதர்கள் இதை அடைவார்கள் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த சொர்க்க மாளிகை எப்படி இருக்குமா? அந்த மேலுள்ளவர்கள் கிழக்கு மற்றும் மேற்கு அடிவானத்தில் தங்கியிருக்கும் மக்களை பார்க்கும்போது ஒருவர் மற்றவருடைய சிறந்தவராக இருப்பதே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, இப்படிப்பட்ட உயர்ந்த இடம் நபிமார்களோட இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தோழர்கள் எல்லாம் அப்படியே ஒரு ஆவலோட கேட்குறாங்க. அதுக்கு நம்முடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க? கிடையாது, யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நபிமார்களை உண்மைப்படுத்திய மனிதர்களுக்கு தான் இப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நம்ம இப்போ சாதாரணமாக இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன வீடு, நம்ம அதுக்கே நம்ம இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம என்ன தான் செஞ்சாலும் நம்ம அல்லாஹு தாலா நமக்காக மறுமையில் ஏற்படுத்தியிருக்க அந்த சொர்க்க மாளிகையை நம்மளால் ஈடே கட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான உயர்ந்த சொர்க்கமான ஃபிர்தோஸ், ஜன்னத்துல் ஃபிர்தோஸையும் அப்படிப்பட்ட ஒரு மாளிகையை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்து அருள் புரியணும். அதற்காக நம்ம என்னென்ன விஷயம்லாம் நம்ம செய்யணும். அல்லாஹு தாலாவும் நம்முடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தை அடைய என்னென்ன விஷயங்களை செய்ய சொல்கிறாங்களோ அதை நல்ல முறையில் நம்ம கடைபிடித்து நம்ம அனைவருமே சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவோமாக. ஆமீன். அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தரணும். இன்ஷா அல்லாஹ். நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் சொர்க்கத்தில் ஆசனங்கள் எப்படி இருக்கும், சொர்க்கத்தில் பானங்கள், சொர்க்கத்துடைய மரம், இன்னும் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் தாலா என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பாட்டாக நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். வாஹிர் தமன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.